அன்னைக்கு ஒரு நாள் வீட்டுல சும்மாவே இருந்துட்டு இருந்தேன்னா ஏதாவது சாப்பிடலாம் போல இருந்துச்சு. சரி அப்படி என்னதான் இருக்குன்னு சொல்லி கிச்சன்ல போய் பார்த்தேன். கிச்சன்ல பாத்திரத்தை திறந்தா எதுவுமே இல்ல. எப்படியோ கடவுள் புண்ணியத்துல அம்மா ஒதுக்கி வச்ச 2 மாங்காய் மட்டும் இருந்துச்சு. அந்த 2 மாங்காயை வச்சு என்னடா பண்ணலாம்னு யோசிக்கிட்டே இருந்தேன். நம்ம இன்னைக்கு எல்லாரும் சாப்பிடுற மாதிரி உப்பு மிளகம் வச்சு சாப்பிட்டுருக்கோம். நம்ம இதை புதுசாவே ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு வேற விதமான ஒரு ரெசிபி தான் ட்ரை பண்ண போறேன். மாங்காயில புது விதமான ரெசிபி எப்படி பண்ண போறேன்னா, அதுக்கு முதல்ல நம்ம புளியை நல்லா ஊற வச்சு எடுத்துக்கணும். புளி நல்லாவே ஊறினதும் அதை மிக்சியில போட்டு அரைச்சி எடுக்க வேண்டியதுதான். அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஒரு அடுப்புல சட்டி எடுத்து வைக்கணும். அடுப்புல வச்ச சட்டி சூடானதுக்கு அப்புறம் அதுல நம்ம அரைச்சு வச்ச புளியை போட்டுக்கணும். அது கூடவே நம்ம என்னெல்லாம் போடணும்னா, கொஞ்சமா உப்பு, தேவையான அளவு சீனி, அது கூடவே கொஞ்சமா மிளகு பொடி போட்டுக்கணும். இதெல்லாம் போட்டதுக்கு அப்புறம் அடுப்பு ஹை ஃபிளேம்ல வச்சு ரொம்பவே கிண்டி எடுக்கும் போது நமக்கான புளி சாஸ் தயாராயிரும். எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் கட் பண்ணி வச்ச மாங்காய் பீஸை எடுத்து அந்த சாஸ்ல முக்கி சாப்பிடும் போது புதுவிதமான ஒரு டேஸ்ட ஃபீல் பண்ணாங்க.